ஹலோ ரேணுகா. சொல்லு ஆனந்த். அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா? சாரி ஆனந்த், இங்கே முடிச்சூர் பக்கத்தில் ஒரு கட்சி மீட்டிங் அட்டன் பண்ணணும். பட் மீட்டிங் 7:30 தான். ஒன்று பண்ணுறியா? நீ வேணா இங்கே வந்துடுறியா? சரி ஓகே, அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன். சரி ஓகே, பாய். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கிராம பொதுமக்களே, உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார் ஜமுக கட்சியின் பிரமுகர் அண்ணன் அஞ்சா நெஞ்சம் வீரசிங்கம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வாரீர் வாரீர், அலைகடல் என திரண்டு வாரீர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவரும் வாரீர் வாரீர் என இருகரம் கூப்பி உங்களை அன்போடு அழைக்கிறோம். நமது அண்ணன் அஞ்சா நெஞ்சன் வீரசிங்கம் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வந்து ஊனமுற்றோர்களுக்கு சக்கர நாற்காலியும், ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரமும், மாணவ மாணவிகளுக்கு இலவச பாட புத்தகமும் வழங்குவார். ஆகையால் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, பெரியோர்களே, மீண்டும் கூறுகிறேன், நமது ஜமுக கட்சியின் பிரமுகர் விடிவெள்ளி வீரசிங்கம் அவர்கள் நம் ஏழைகளின் நண்பன் என்பதை நன்றாக உணர்ந்திருப்பீர்கள். நம்மில் ஒருவராகவும் நம்மை விட உயர்ந்தவராகவும் நமக்கு பல இடங்களில் வழிகாட்டியாகவும் இருந்த நமது அஞ்சா நெஞ்சன் தங்க தலைவன், தானை தலைவன் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் முன் உரையாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையுடன் நான் இதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை தேவையில்லாமல் சீண்டி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க நமது அண்ணன் தலைவா. வணக்கம் தலைவா. என்னையா கூட்டத்தை காண என்ன வர சொல்லிட்டீங்க? ராயபுரம் காசிமேடுன்னு ஜனங்களை வர சொல்லிட்டேன். எல்லாம் லாரியா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டிராபிக் ஜாம்னால கொஞ்சம் லேட் ஆகுது தலைவா. ஜனங்க வந்த உடனே நம்ம மேடைக்கு போயிடலாம். ஆமா, கிழிச்சிங்க. தலைக்கு 150 ரூபான்னு பேசி காசை வாங்க வேண்டியது. வாங்கின காசு அவன் கைக்கு போய் சேர்ந்தா தானே அவன் வருவான். லோக்கல்ல வசூல் பண்றதுக்குன்னே நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வேண்டியது. அங்க தலைமையில வந்து கெஞ்சி கூத்தாடி தேதியை வாங்க வேண்டியது. தேதியை கொடுத்தோம்னா இங்க வந்து நாய் மாதிரி காக்க வைக்க வேண்டியது. இதுல ஆள் உயர போஸ்டர் வேற. தலைவரே, ஜனங்களாம் இப்போ வந்துருவாங்க. வந்தோடனே நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமே. சரி சரி போயா, என் நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தன்மான சிங்கங்களே, நீங்கள் அனைவரும் ஒன்றாக என்ன பெற்றெடுக்காத போதும் என்ன பெற்றெடுத்த தாயாக மதிக்கின்ற என் தாய்மார்களுக்கு நமது அஞ்சா நெஞ்சன் அண்ணன் உங்களுக்கு தையல் Mr. Anand, call from SMS. உங்களுக்கு நேர் எதிர ஒரு மரூன் கலர் காலேஜ் நிக்குதா? கவனிங்க மிஸ்டர் ஆனந்த். உங்களுக்கு அண்ணன் இலவச பாட புத்தகங்கள் வந்து விழாவினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நமது பகுதியைச் சேர்ந்த வட்ட செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் உங்கள் முன் சற்று நேரம் உரையாற்றுவார். பாத்தீங்களா? ஆமா சார், இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேம். அந்த காலேஜ்க்குள்ள இருக்கிற கட்சி தலைவரை நீங்கள் 1 மணி நேரத்திற்கு கடத்த வேண்டும். என்ன சார்? மொத்தத்துல அவர் இந்த மீட்டிங்ல பேசக்கூடாது. இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய். அவர் இங்க இருந்து அந்த மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி உங்க கேம் ஸ்டார்ட் ஆகும். இன்றைய இளைஞர்களுக்கும் குடும்பத்த பெண்களுக்கும் சோ கேம் ஸ்டார்ட்ஸ். மீண்டும் வெற்றியாளராக சந்திக்கிறேன். தாயாக மதிக்கின்ற என் சார் மக்களே, ஹலோ. அருமையாகவும் பொறுமையாகவும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை அன்பான முறையிலேயே படைக்கிறேன். என்னை சிறிது நேரம் உரையாற்றுவதற்காக அழைத்த என் அமைப்பாளர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சியை வசப்படுத்தி நான் ஒன்றை மட்டும்
மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சிக்காரர்களை, இன்றைய மக்களின் நிலைமை என்னவென்று தெரியுமா அவர்களுக்கு? இதை பற்றி விளக்கமாகும் மீட்டிங்கு 100 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. நீ போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. அதுக்குள்ள கூப்பிட்டான்னு கூப்பிடட்டுன்னா பாத்துக்கலாம். 6 மணிக்கு மீட்டிங் சொல்லி 7 மணி வரைக்கும் என்ன உட்கார வச்சான்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வாங்கிட்டு வா போ. சரிங்க. பாட புத்தகமும் வழங்குவார். ஆகையால் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, பெரியோர்களே, மீண்டும் கூறுகிறேன், ஆண்களுக்கு நிகரான பெண்கள் உண்டு தமிழகத்தில். அவள் வளர்க்கும் தமிழை வழங்குகிறேன் உன்னை. உன் சூழல் என்பதால் வாழ்வதற்கு செல்லை பட்டங்கள் பல ஏறி சிறந்த பதவிகள் பல கண்டு இன்றைய இளைஞர்களுக்கும் குடமெடுத்த தங்கங்களுக்கும் நாளைய சிங்கங்களுக்கும் என்னை பெற்றெடுக்காத தாயாக மதிக்கின்ற என் தாய்க்குல மக்கள் அருமையாகவும் பொறுமையாகவும் சரியாக அமர்ந்திருக்கும் எனது மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை பண்பான முறையிலேயே என்னை சிறிது நேரம் உரையாற்றுவதற்காக அழைத்த மேடையின் அமைப்பாளர் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் என் மேடையிலே வாய் என்னும் அரங்கிலே என் நாவு நடனமாட போகிறது. வசப்படுத்தி ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்க்கட்சிக்காரர்களை, இன்றைய மக்கள் நிலைமை ஆனந்த், ஆனந்த், ஆனந்த்,
என்ன நடக்குதுங்க? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். என்னது இது? யார் அவர்னு தெரியுமா? பெரிய எதிர்க்கட்சியோட மாநில அளவுல பெரிய தலைவர் அவரு, பெரிய பேச்சாளர். இவரை போய் கடத்திட்டு வந்திருக்க. இவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? சொல்லு, ஏன் இவரை கடத்தின? ஏன் இவரை கடத்தின சொல்லு. இல்ல இல்ல, நான் அவரை கடத்தலையா? எப்பல இருந்து ஆனந்த் என்கிட்ட போய் சொல்ல கத்துக்கிட்ட? நீ இவரை கடத்திட்டு வந்ததுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். என்கிட்டே கடத்தலன்னு போய் சொல்றியா? சொல்லு, எதுக்காக இவரை கடத்தின? சொல்லு. ஓ, வேலை போயிடுச்சு, அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும், இவரை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணா பணம் கிடைக்கும், அதை வச்சு எல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சியா? சொல்லு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன பின்ன எதுக்காக இவரை கடத்தின? சரி விடு, முதல்ல கார் எடு. மீட்டிங் கிட்ட போய் காரை விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஓடிடலாம். கார் எடு. ப்ளீஸ் ஒரு half an hour வெயிட் பண்றியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? Are you mad? அங்க எல்லாரும் இவர் குடிக்கிறதுக்கு போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவருடைய கட்சி ஆளுங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். முதல்ல கிளம்பானந்த். இல்ல, ஒரு 25 minutes. நான் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா டைம் பார்த்துட்டு இருக்க. நீ ஆனந்த், போ ஆனந்த், போ ஆனந்த். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண ப்ளீஸ். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட ஏம் அவர் அந்த மீட்டிங்ல பேசக்கூடாது, அதானே? நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கலனா, இவரை கடத்தினதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது பணம் இல்லைன்னா வேற. ஓ, இவரை கடத்தி ஆளுங்கட்சியில சொல்லி பெரிய பதவி வாங்கி பெரிய ஆளாகி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு ஆனந்த், சொல்லு. ஏய், சட்டை விடு. சொல்லு. ஏன் இப்படி பண்ற நீ? என்னாச்சு உனக்கு? கையெடுங்கறேன். இப்ப என்ன? அந்த ஆளு எது கடத்தணும் உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் எதிர்கட்சிக்காரன் தான். அவங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். போதுமா? எதிர்கட்சிக்காரங்க நிறைய பணம் கொடுத்து இந்த ஆளை கடத்த சொன்னாங்க, இவரை நான் கடத்தினேன். பதவிக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். போதுமா? என் பிரச்சனை என்னங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ பாட்டு பேசிட்டே போற. ஒரு half an hour வெயிட் பண்ண முடியாது உன்னால? யாரா நீ? எதிர்கட்சிக்காரனா? வா போலாம். எவ்வளவு பணம் வாங்கினா அவன்கிட்ட? என்ன கடத்துறதுக்கு வாங்கினியா இல்ல கொல்றதுக்கு வாங்கினியா? சொல்றா, கேக்குறல்ல. டேய் எருடா, உன்னை என்ன பண்ற பார். யார் மேல கைய வச்சிருக்க தெரியுமில? போ 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 போ. டேய் டேய், உன்னை விட மாட்டேன். டேய் டேய், உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நீ எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, என் மேல கையை வச்சிட்டீல, உன்னை கண்டுபிடிச்சு உன் கையை எடுக்காம விட மாட்டேன்டா. நல்லா வாழ்ந்த சாவித்திரி குடும்பம் அளவான அழகான வாழ்க்கை. கணவனுக்கு தெரியாம எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிற சராசரி வாழ்க்கைக்காக அவங்க வாங்கிய கடன் இன்னைக்கு அவங்களையே சிக்க வைக்கிற வலையாயிடுச்சு. பணம் வந்ததுலயும் கடனை கட்டிட்டோங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு. தன் மனைவியின் மாற்றத்துக்கு என்ன காரணங்கிற சந்தேகம் புருஷனுக்கு. வாழ்வில் அவ்வப்பொழுது ஆசைகள் மனிதனை வழிநடத்துவதுண்டு.
அந்த ஆசைகளின் நியாயங்களை பொறுத்தே அதன் விளைவுகளும் அமையும். பணம் கொடுக்கிறவனுக்கு பிழைக்க தெரியுமா அப்படின்னு இவன் கேட்குறான். எத்தனையோ கேஸ்ல போய் சாட்சி சொல்லி பல பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்கிற சந்திரன் வாழ்க்கையில இப்போதான் விதி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இனிப்பு நல்லா தான் இருக்கும் ஆரம்பத்தில், அதுவே அதிகமானா திகட்டிடுவேன். சில நேரங்களில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தவும் தவறுவதில்லை. அப்படி சில ஆபத்தான அனுபவங்களைத்தான் இந்த கதாபாத்திரங்களின் மூலம் நாம் கண்டோம். அபிராமிக்கு இந்த கேம்ல கிடைக்கிற பணம் அவங்க அப்பாவோட ஒரு நாள் செலவு. என்ன இல்லை இவங்க கிட்ட? அழகு, பணம், அறிவு இருந்தும் ஒரு மனுஷன் எந்த விளையாட்டு வேணா விளையாடலாம். ஆனா ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடவே கூடாது. அது அவங்களோட வாழ்க்கையோட விளையாடுற விளையாட்டு. இவைகள் அவர்களுக்கு மட்டும் வீசப்பட்ட வலைகள் அல்ல, நாளை நமக்கும்.